எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் இந்த பூமியில அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ரோல் பேப்பர் வாங்கி எழுதிட்டு வந்தோம்னா அந்த ரோல் தீர வரைக்கும் எழுதலாம். அவ்வளவு தேவைகள் உண்டு நம்முடைய ஜீவிதத்துல, இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான சில காரியங்கள் தான். செய்யற சில காரியங்கள், கேட்கிற சில காரியங்கள் நம்மளால முடியாத ஆண்டவரே என்று சொல்றதுக்கு இல்ல. பிசாசு உன்னை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விடாது. ஆனால் நீங்கள் மனதை வைத்தால் ஆமென், அந்த காரியத்தை கர்த்தருக்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கலாம். விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கால வேளையில செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக தேவன் உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்று விரும்புகிறார், ஏதோ ஒன்று வேணும் என்று கேட்கிறார். அதை நீங்கள் கொடுக்க ஆசைப்படுறீங்களா? ஆமென். அல்லேலூயா. What God requires of you, உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரே, அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை இதோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், செவி கொடுப்பேன், இதோ கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கிறோம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். இது பதில் அல்ல, இது கேள்வி. தகன பலிகளை கொண்டும் கன்று குட்டிகளை கொண்டும் அவருடைய சந்நிதியில் வர வேண்டுமோ? இதுவும் என்ன வேண்டும்? பதிலா கேள்வியா? கேள்விதான். ராமே சொல்லலாமா? எண்ணத்தை கொண்டு என்னுடைய தேவனை நான் பணிந்து கொள்ள வேண்டும். பலிகளை எடுத்துன்னு வந்து, தகன பலிகளை எடுத்துன்னு வந்து, கன்று குட்டிகளை எடுத்துன்னு வந்து அதை பலி செலுத்தி தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டுமா? அவரை ஆராதிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இங்க இருக்கின்றது. உங்களை பார்த்து கேட்டாக்கா, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செலுத்த வந்திருக்கிற தேவனுடைய சின்னமே, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை வணங்கும் போது நீங்க எப்படி வணங்கலாம் என்று நீங்க ஆசைப்படுறீங்க. பெரிய மாலயத்துக்கு வந்துட்டு பலி செலுத்திட்டு இல்லீங்களா? அப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணலாங்க? அல்லேலூயா. So what God requires of you, உன்னிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. வீட்டை எழுதி கொடுத்துரு, வச்சுன்னு இருக்கிற காரை கொடுத்துரு, வீட்டில் இருக்கிற மாடுகளை கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ அம்போடு நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றது இல்லை. உன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுன்னு ஆண்டவர் கேட்கறதே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுங்க, உலகம் முழுவதும் நீ என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன? ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ ஆதாயம் பண்ணி கொண்டாலும் அப்பக்கம் பண்ணிக்கொள்ளு அப்படின்றாரு. ஆனா அவர் கேட்பது என்னங்க? உன்னுடைய ஆத்மா. இது எந்த கடையில விற்குது இந்த மாவு? இது எவ்வளவு கேஜிக்கு நம்ம வாங்கலாம்? எங்கன்னா தெரியுமா? அட்ரஸ் தெரியுமா? நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய மூச்சை காத்து ஒட்டி கொண்டிருக்கிற இடம் தான் உங்களுடைய ஆத்மா. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த ஆத்மாவை நீங்க விலை கொடுத்து வாங்கில, அவர் விலை கொடுத்து, ஆமென், அவர் கிரியம் கொடுத்து இலவசமாய் நமக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்காக
மாமிச வழியில அவர் என்ன செய்தார் என்றால், அவர் வெளிப்பட்டு ஒரு மனிதனும் கெட்டு போகாதபடிக்கு அவன் நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படியாய், அதுவும் பரிபூர்ணமாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்து தான் அவரையே தன்னையே பலியாக கொடுத்தார். வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மரியாள் இடத்துல அவர் வார்த்தையாக வெளிப்படுகிறார். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா யாருன்னா? அல்லேலூயா. அவர் வார்த்தையாய் வெளிப்படுகிறார். வார்த்தையா இருந்தவர். ஆதியில வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 வாசிக்கிறோமே, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. 14வது வசனத்துல அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நம்மிடத்துல அவர் வெளிப்பட்டார். அவருடைய பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயர் தான் இம்மானுவேல். ராமன் சொல்லுங்களேன், இம்மானுவேல் என்றால் அந்த காணக்கூடாத தேவன் மனிதனாய் நம்மிடத்துல இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காணக்கூடாத தேவன் நம்மளுக்காக மனிதனாய் இந்த பூமியில அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் தான் இம்மானுவேல். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவன் நம்மோடு கூட இருப்பது எத்தனை பேருக்கு விசேஷமானது? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி என்னோடு கூட தேவன் இருக்கிறார். நிறைய பேர் கையை உயர்த்துறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் வேதனையும் இல்லை. அப்ப நம்மிடத்திலிருந்து இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியில அவர் இறங்கி வந்து வார்த்தையாய் அவர் வந்து வார்த்தையாய் அவர் பிரசங்கித்து வார்த்தையில அவர் என்ன செய்தார்? நின்று. ஆமென். அல்லேலூயா. அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன? What God requires of you. தேவன் உன்னிடத்திலிருந்து இருக்க விரும்புகிற காரியம் ராமன் சொல்லலாம். அல்லேலூயா. அவர் கேட்டா கொடுப்பீங்களா? அப்போ இது கேள்வி தானே. பக்தன் சொல்லுகிறான், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் என்ன செய்வேன்? வருவேன். உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். ஒரு தகன பலிகளை நான் எடுத்துன்னு வரலாமா? இல்ல கன்று குட்டிகளை எடுத்துன்னு வரலாமா? இதெல்லாம் நான் எடுத்துன்னு வந்து தேவனை நான் தொழுது கொள்ளலாமா? இல்ல இல்ல இல்ல. இதுக்கோ மேல கர்த்தர் கேட்கிறார். Something God requires from you. அதை கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? ஒரு வைரமா இருக்கிறா காலையில நேரத்துல நீங்க எல்லாம் ஒத்துக்குனீங்க என்னன்ட்டு கேட்டா கொடுப்பீங்களா? கொடுப்பேன். ஒருவேளை உங்க இடத்துல இருக்க எல்லாம் வைரமா இருக்கலாம், இல்ல வெள்ளியா இருக்கலாம், இல்ல தங்கமா இருக்கலாம், இல்ல விலை உயர்ந்த காரியமா இருக்கலாம். என்ன செய்வது? நீங்க ஒத்துக்கிறீங்க. கொடுப்பீங்களா? கொடுப்பேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிற காரியம் உன்னுடைய பொன்னும் பொருளும் இல்ல, அதுக்கும் மேலான ஒரு காரியத்தை விரும்புகிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 15 அதிகாரம், இந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 15 அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிக்கும் போது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் போதனையாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த முன்பு என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் எதற்காக எழுதப்பட்டிருக்கா? தேவனுடைய வசனத்தினால உண்டாகும் பொறுமையினாலும் என்னங்க ஆராதனையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவராகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் போதனையாக எழுதியிருக்கின்றது, நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது. ராமன் சொல்லுங்களேன், அந்த போதனையை நாம் என்ன செய்யணுங்க?
கை கொள்ள வேண்டும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். நீ பாருங்க, இந்த லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டு இருக்கு என்றால், முன்பாக என்ன எழுதப்பட்டிருக்கு என்றால், ஆசாரிப்பு கூடாரத்துல மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டும் என்றால், மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது, ஆமா, மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவர் செலுத்துவது மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானார். அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவனாக கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வந்து அதன் பாவ நிவர்த்திக்கு என்று அங்கீகரிக்கப்படும்படிக்கு ஆமென் தன் கையை அதை தலையின் மேலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசேரியர்கள் அதன் ரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தில் சுற்றிலும் தெளிவு கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தி தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டடிக்க கடவான். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களை தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்க வைக்க கடவார்கள். அதை குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுவுவனாக அவைகள் எல்லாம் ஆசாரின் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவுது. போதும். 13வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது என்றால், இது எல்லாம் ஆதியில போதிக்கப்பட்டது. என்ன போதிக்கப்பட்டது? யாரால போதிக்கப்பட்டது? தேவனால தான் போதிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனை எப்படி நீங்கள் ஆராதிக்கணும், தேவனை நீங்க எப்படி தொழுது கொள்ளணும், தேவனை உங்களுடைய பாவங்களை மன்னிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று போதிக்கப்பட்டது. அந்த போதிக்கப்பட்ட காரியம் செயலாக செய்யப்பட்டது. ஆடுகளையும் மாடுகளையும் அவர் என்ன செய்ய, ஒரு கன்றுக்குட்டிய தகன பலியாக கொண்டு வந்து அதை வெட்டி அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், பூசி அதனுடைய மாமிசத்தை எடுத்து எங்கெங்கெல்லாம் வைக்க வேண்டும் வைத்து அவர்கள் இப்படித்தான் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி போதிக்கப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனால் இப்படி பல ஆடுகள், பல மாடுகள், பல மிருகங்கள் பலி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி அந்த சொன்ன தேவன், சாசனத்தை எழுதினவரே, வேத வசனத்துல வாசிக்கிறோம், சாசனத்தை எழுதினவரே சாசனத்தை நிறைவேற்ற வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சாசனத்தை எழுதினவரே இந்த சாசனத்தை நிறைவேற்ற மாமிசமாக பூமியில மனிதனாக வெளிப்பட்டு அதே ஆடுகளை வெற்றுகிறதை போல, ஆடுகளுக்கு பலி செலுத்துவதை, ஆடை பலி செலுத்துவதை போல, மாடுகளை பலி செலுத்துவதை போல அவரே தம்மையே அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்து அந்த ரத்தம் சிந்தி, ஒரு ஆமென் சொல்லலாமா, அந்த மாமிசத்தை பிட்டு, அல்லேலூயா, எத்தனை மாடுகள் அடிக்கப்பட்டிருக்கணும், எத்தனை ஆடுகள் அடிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்க யாருன்னா? இப்படிப்பட்ட ஒரு பலிகள் விட உங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்த நானே உங்களுக்காக பலியாகிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையில 2 கரங்களை விரித்து இவ்வளவாய் உங்களை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன்னையே பலியாய் கொடுக்கத்தான் இந்த கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லலாமா? இந்த மாதம் அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் அப்படியே கொண்டாடி இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்றதில்ல. தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ என்று சொல்லி உண்மையாய் நாம் அவரை வணங்குவதும் ஆராதிப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதே ஒத்துக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. நாம் போடுகிற ஆடைகளும், நாம் பண்ணுகிற செலவும், நாம் போடுகிற எல்லா அலங்காரமும் அவருக்கு ஆராதனையா இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பழியர் பாட்டுல தேவனை எவ்விதமாய் அவர்கள் ஆராதித்தார்கள், எவ்விதமாய் அவர்களை வணங்கினார்கள் என்று இங்கே போதிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா.
அந்த போதனையானது அப்படியே அவர்கள் கைப்பட்டு என்ன செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பலிகளை விட தேவன் நமக்காக வந்து பலியானாரே, அது எவ்வளவு பெரிய மகா மேன்மை உள்ள காரியம். அல்லேலூயா. சொல்லு, நினைச்சு பாருங்க. வானம் என்னது? சிங்காசனம். பூமி என்னது? பாதப்படி. He sits on the throne in the heaven, but his feet are in the earth. அவர் அங்கே அமர்ந்தால் அவருடைய பாதம் இங்கே இருக்கின்றது, பூமியில் இருக்கின்றது. அவ்வளோ வல்லமை நிறைந்தவர். அவர் ஒரே நேரத்தில் பூமியிலும் இருக்க முடியும், வானத்திலும் இருக்க முடியும். வானத்துக்கு மேலே எத்தனை வானங்கள் இருந்தாலும் அங்கேயும் இருக்க முடியும். அவர் எங்கேயும் வாசம் செய்கிற தேவ ஆவியானவர். அல்லேலூயா. அவர் காணக்கூடாதவர். அல்லேலூயா. ஒரு மனிதனும் கண்டு ஜீவனோடு உயிரோடு இருக்கவே முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், அப்படிப்பட்ட மகா மேன்மை உள்ள தேவன் தாழ்மை கோலம் எடுத்து, அதாவது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அவர் எந்த தாழ்மை கோலத்தில் வந்தாரோ, அதாவது அந்த மரணத்தின் கடைசி மணி நேரம் வரைக்கும் நமக்காக சில காரியங்களை நிறைவேற்றும்படியாக, தன்னையே பலியாக கொடுக்கும்படியாக அவர் பொறுமையாய் இருந்து அவர் சாதிக்க வேண்டியதை நமக்காக சாதித்தார். மாமிசத்தை பிட்டு கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை அது நிமித்தமாய் கழுவினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை மன்னிங்க என்று ஒரு வார்த்தை உன் வாயினால நீ உண்மையாய் அறிவித்து அவரை விசுவாசிப்பாய் என்றால் உன் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்னவா இருக்கிறார்? ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களாம் போய் அவர்கிட்ட காத்து நிற்கிறீங்களான் இல்ல, என்னிடத்துல யார் வருவார்கள் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிறவர்களை நான் புறமே தள்ளவேன். ஆமென். புறமே நான் தள்ள மாட்டேன். அப்ப புறமே தள்ளாதவர் என்ன செய்வார்? நம்மை அணைத்துக் கொண்டு, ஆமென் சொல்லுங்களேன், நம்மை அரவணைத்து தன் பிள்ளையை நேசிக்கிறத போல, நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, நம்ம நேசித்து தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறத போல அவர் நம்மை நேசித்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறத ஒரு ஆமென் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மை உள்ள தேவன் தம்முடைய ஜீவனையை தரும்படியாக, ஒரு மனிதனுக்காக ஜீவனையை தரும்படியாக, நாம் சுகமா இருக்கும்படிக்கு, நாம் நித்திய வாழ்க்கையில நாம் சுகமா இருக்கும்படிக்கு தன்னையே பலியாய் கொடுத்த தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம். அவர் கொடுத்த பலி போல நீங்கள பலி ஆகணும் அல்ல. ஆதில எழுதி வச்ச அந்த காரியம் நீங்களும் இப்போ என்ன செய்யணும்? தகன பலிகளும் ஆடு மாடுகளையும் மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க பலி செலுத்த வேண்டும், அப்படி செலுத்திட்டு ஆராதிக்க வேண்டும் என்று அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன் சாமா இருந்துச்சு. நீங்கள் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பூஜை ஐட்டம் எல்லாத்தையும் கொண்டு வரணும் இல்லையா? பூஜை செய்யற ஐட்டம் எல்லாம் எப்படி எல்லாம் வாங்கி வராங்க, எடுத்து வந்து அப்படியே பாரம்பரிய செய்யற மாதிரி செய்து எல்லாத்தையும் வெட்டி ரத்தத்தை தெளித்து மாமிசத்தை பிச்சு போட்டு எல்லாத்தையும் பண்ணி நம்ம எல்லாம் என்னென்னவோ பண்ணிக்கொண்டு அப்படி எல்லாம் ஆராதிக்கணும். அதெல்லாம் இன்னும் சில இடங்கள்ல அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் அதை எல்லாத்தையும் உடைக்கும்படியாக he came himself with humble, தாழ்மையாய் அவரையே வந்து நமக்காக அவர் பலி கொடுத்தார். பல ஆடுகள் பலி கொடுக்கிறதுக்கு காட்டிலும் அவர் நமக்காக பலி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் சிலுவையில் பலியாய் மரித்தார். கை வச்சு சொல்ல மாட்டீங்களா? எனக்காக ஆண்டவர் சிலுவையில் பலியாய். வாட் இஸ் த ட்ரூ கிறிஸ்மஸ்? நீங்க என்னன்னா செய்யலாம், ஆனா இந்த தேவனை மறந்துட்டீங்கன்னாக்கா அது கிறிஸ்துமஸா இல்லை. அவர் எதற்காக வந்தார் என்று, அவர் என்ன நம்ம இடத்துல விரும்புகிறார் என்று அதை நாம் செய்யாமல் போய்விட்டால் அதல்ல கிறிஸ்துமஸ். அவர் விரும்புகிற காரியத்தை நாம் உண்மையாக செய்துட்டோம்,
அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் இன்னைக்கு தொடங்கியாச்சு நம்மளுக்கு. இன்னிலிருந்து கிறிஸ்துமஸ் வார்த்தைகள் தான், கிறிஸ்துமஸ் பேச்சு தான். விசுவாசிகள் ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துமஸ் எது? வாட் இஸ் தி ட்ரூ கிறிஸ்துமஸ்? தேவன் நமக்காக அவரையே தந்தருளினார். அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார்னா, அவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியத்தை நாம் செய்துவிட்டால் அதுவே பெரிய கிறிஸ்துமஸ். செய்ய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹலோ, இருக்கீங்களா? செய்ய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் விலையேற பெற்ற காரியத்தை நீங்க முதிர்ச்சி வச்சிருக்கிற காரியத்தை இப்ப கேட்க போறாரு. அதை நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? விலை உயர்ந்த காரியம் நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஐயோ, என்ன தப்பா கேட்க போறாரோ, நானே கடைக்காரனா இருக்கிறேன், இன்னும் கடைக்காரனா மாற, இவர் என்ன தப்பா சொல்ல போறாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது அவர் கேட்க போறதில்ல. போங்க திரும்பி மீகா 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்தீங்களா? எதுல இருப்பாரோ? அதுவும் ஒரு கேள்விதான். என்னத்துல இருப்பாரோ? இன்னும் மீண்டும் வாசிங்க கொஞ்சம் தெளிவா. ஆயிரங்களான ஆட்டு கடாக்களில அந்த பேரில் அவர் பிரியமாய் இருப்பாரோ? எண்ணெயாய் ஓடுகிற எண்ணெயாய் ஓடுகிற எல்லா ஆறுகளையும் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாலும் அதுல பிரியமா இருப்பாரோ? எப்படி? என்னுடைய அக்கிரமத்தை போக்க, என் அக்கிரமத்தை போக்க என்னுடைய முதல் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பத்தின் கனிகளை கொடுக்கவும் வேண்டுமோ? இது எல்லாமே கேள்விதான். இவ்வளவு நேரம் கேள்விதான். ஆனால் இப்படி எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறதில்ல. நீ இத்த கொடு, அத்த கொடு, இத்த பலி கொடு, அத்த பலி கொடு இல்லையா? நீ உன் பிள்ளைய என்ன செய்ய? பலி கொடு. ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னது போல முதல் பேரான குமாரன் என்ன செய்ய? எனக்காக பலி கொடு, ஆடுகளை பலி கொடு, 1000 ஆடுகளை பலி கொடு, இத்த கொடு, அத்த கொடு என்று கர்த்தர் கேட்க போறதில்ல. இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லித்தான் அவர் இந்த பூமியில அப்படியே இறங்கி வந்து தன்னையே பலியாய் கொடுத்து நமக்காக நம்மிடத்துல இருந்து சில காரியத்தை அவர் வித்தியாசமாக எதிர்பார்க்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிகள் எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் கேட்கிற காரியத்தை நீ கொடுப்பீங்க? நீ கொடுக்குற உண்மையான கொடுக்குறேன்னு சொன்னா அது என்ன காரியம் கேட்கிறாருன்னு நான் சொல்ல போறேன். இல்லைன்னா சொல்ல போறது இல்லை. சொல்லி சும்மா பிரோஜனம் இல்லை, பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை. அப்ப கேட்கிற காரியத்தை நீ கொடுப்பீங்களா? 1000 ஆடுகளை கொடுன்னு அவர் கேட்க மாட்டாரு. விலை உயர்ந்த ஆயில் எண்ணெய், கடல் போல போய் கொண்டிருக்கிற எண்ணெய அப்படியே கொடுன்னு கேட்க மாட்டாரு. நீங்க வச்சுன்னு இருக்கிற ஃபேக்டரி என்ன செய்ய மாட்டாரு, அப்படியே எனக்கு எழுதி கொடுத்துன்னு கேட்க மாட்டாரு. நீங்க போட்டு இருக்கிற நிலத்தை அப்படியே என்ன செய்ய, எனக்காக எல்லா நிலங்களையும் அப்படியே விளைச்சலோட எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருன்னு அவர் சொல்ல மாட்டாரு. அவர் கேட்கறது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா உன்னால முடியும், இப்ப நீ ஒப்பு கொடுப்ப, ஆனா அவன் கொடுக்க விசுவாசானவன் விட மாட்டான். இதை விசுவாசிக்கிறது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிங்க உங்களை ஆண்டவர் சொல்லி நீங்க கேட்கிற காரியம் உங்களால முடியும், நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன செய்வா? யார் விட மாட்டா? பிசாசு விட மாட்டா. ஏன்னாக்கா நீங்க கொடுக்குற அந்த பலி யாருக்கு ஆராதனை? அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் புதிய, அதாவது நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? உங்களையே நீங்கள் ஆண்டவருக்கு பலியாய் கொடுத்து அவரை ஆராதிப்பது தான். பலியாய் வந்த தேவன் எதற்காக வந்தார், எப்படி வந்தார் என்று தெரிந்து ஆராதிப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதனால இந்த கர்த்தர் அந்த முதல்ல இருந்து வாசிங்க, 6ல இருந்து வாசிட்டு வாங்களே, கேள்விக்கு எப்படி கேட்டு பாருங்களேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக நான் பணிந்து கொள்வேன். கேள்வி நம்பர் 1.
தகுந்த பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டு ஒரு அழகான கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? அவருடைய சந்நிதியில வர வேண்டுமோ? கேள்வி நம்பர் 2. ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் ஆயிரமான ஆட்டு கடாக்களின் பேரிலும் கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16,000 ஆறின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். கர்த்தர் பிரியமா இருப்பாரோ? கேள்வி நம்பர் 3. என் அக்கிரமத்தை போக்க என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவரையும் என் முது பேரானவரையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியை என் கர்ப்ப கனியை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். எத்தனாவது கேள்வி? கேள்வி நம்பர் 4. மனுஷனோ ஆ, நன்மை இன்னதென்றும் ஆ. அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். போதும். பிரியமானவர்களே, எத்தனை கேள்வி ஆச்சு? 4 கேள்வி. அப்போ கர்த்தர் அந்த நாளிலே இருந்தது என்ன? 6 எண்ணெயாய் ஓடுகிற 6 ஆடு மாடுகள், கன்றுக்குட்டிகள், இல்லைன்னா அவங்களுடைய பிள்ளைங்க, இதுதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன இருக்கு? நல்ல நிலங்கள் இருக்கு, லேண்டுங்க இருக்கு, பில்டிங்ஸ் இருக்கு, பேங்க் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, லாக்கர் இருக்குது. லாக்கர் உள்ள யார் சொல்லுங்க? பணம். ஓகே, பணம். அப்புறம் லாக்கருக்குள்ள என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அப்ப கர்த்தர் இப்ப போடுற லிஸ்டே வேற. இப்ப போடுற லிஸ்டே வேற. இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு அவரு கேட்கல. அப்ப என்னத்தப்பா கேட்கிறாரு? கேட்டா உங்களால கொடுக்க முடியுமா? 4 கேள்வி அங்க கேட்டுக்கிறாங்க, நான் ஒரே கேள்வி கேட்டுக்கிறேன். அவர் கேட்கறது உங்களால கொடுக்க முடியுமா? சவுண்ட் இல்லையே. அவர் கேட்கறது உண்மையா கொடுக்க முடியுமா? உண்மையா கொடுக்க முடியுமா? இல்ல, உண்மையா கொடுக்க முடியுமா? காதுல போல பாருங்க. நிறைய பேருக்கு உண்மையா கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா? வாசிங்க 8வது வசனம். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து. முதலாவது காரியம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. கையை குலுக்கி சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டீங்களா? பின்னால இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. கையை குலுக்கி பின்னால இருக்கிறவங்க. ஓகே. என்ன செய்து? முதலாவது காரியம் கர்த்தர் செய்து கேட்கிற காரியம் நியாயமாய் நியாயம் செய்து. அல்லேலூயா. What God requires of you? தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் நியாயம் செய்ய வேண்டும், நியாயமா இருக்க வேண்டும். Be just. ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். Be just. அவருக்கு நியாயமா இருக்க வேண்டும். நீ பேசுகிற பேச்சுல நியாயம் இருக்க வேண்டும். நீ நடக்கிற நடையில நியாயம் இருக்க வேண்டும். நீ உடுத்துக்கிற உடையில நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதான் சவுண்டா? உடுத்துற உடையில பண்ற அலங்காரத்துல நாய் மாதிரி இருக்கணும்னு இல்லைங்க, நியாயமா இருக்கணும். வாழ்கிற வாழ்க்கையில 2 பேர் தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த நியாயம் அவங்களுக்கு பத்திரம் தானா? இந்த பக்கம் சவுண்டே வரல. வாழ்கிற வாழ்க்கையில அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் ஆடுகளை கொண்டு வா, மாடுகளை கொண்டு வா, பலி செலுத்து, ரத்தத்தை தெளி, மாமிசத்தை பிட்டு அங்கங்க என்ன செய்ய வெய்ய. உன் பாவம் போயிடும், உன் அக்கிரமெல்லாம் தீந்துடும். அப்புறம் எண்ணெய் ஓடுற அந்த கடல் என்ன செய்ய எனக்காக கொடுத்துரு. முதல் பேரான குமாரனை கொடுத்துரு. இது எல்லாம் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடு. அது இது அது இதுன்னு எல்லாம் லிஸ்ட போட்டு அந்த நாள்ல சொன்னதை போல இந்த நாளில நீ வச்சிருக்கிற நிலைய நலங்களை எடுத்துட்டு வா, காரை எடுத்துட்டு வா, பங்களா எடுத்துட்டு வா, கோல்டு எடுத்துட்டு வா, வெள்ளி எடுத்துட்டு வா, டைமண்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்து எனக்காக கொடு, எல்லாத்தையும் எழுதி கொடு அப்படின்னு கர்த்தர் கேட்கவில்லை. அவர் கேட்பது ஒன்று தான். உனக்காக நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். நீ செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்துட்டேன், கொடுத்துட்டேன். விலையேற பெற்ற ரத்தத்தை கர்த்தர் நமக்காக செஞ்சிருக்கிறார். வாட் இஸ் இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? பிரைஸ்லெஸ் பிளட் அப்படின்னா என்ன? விலையேற பெற்ற ரத்தம் என்றால் என்ன? அதுக்கு
விலை மதிப்பே இல்லை. அப்படி என்றால் விலை இல்லை என்றது அர்த்தம் அல்ல. நீங்கள் இந்த பூமியே நீங்கள் விற்று எடுத்துன்னு வந்து ஒரு தராசுல வச்சாலும் அவர் சிந்தின ரத்தத்துக்கு ஈடா இருக்காது. என்னோட கூட விசுவாசிகள் நாமே சொல்றேன், விலையேற பெற்ற சரீரத்தை அவருக்காக நமக்காக பெற்றுக் கொடுத்தார். விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக பெற்றுக் கொடுத்தார். ஆகினால்தான் அந்த மகா மேன்மை உள்ள தேவன் மாமிசத்துல நமக்காக வெளிப்பட்டார். விசுவாசிகள் ஆமே சொல்லலாம். ஆமென். இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை கர்த்தர் நமக்காக சிந்தி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விலையில்லாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நியாயமாயிரு. அல்லேலூயா. என்ன நியாயம்? எதனா ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நியாயம்? நியாயம்னா என்னங்க? நியாயமா இருக்கிறதுனா என்ன? சரி, ஒருத்தர் சண்டை போட்டா நீங்க சண்டை போடுறது நியாயமா? ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? ஒருத்தர் இதுதான் கரெக்ட்ன்றாங்க, நீங்க அதை சரி பண்ணி இல்ல இதுதான் கரெக்ட்ன்ட்டு நீங்க வாதாடுறது நியாயமா? இல்ல சரி போப்பா நீ சொல்றதுதான் கரெக்ட்னு விட்டு வர்றது நியாயமா? இப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்னா சொல்லிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு பல காரியங்களை சொல்லலாம். God is asking one thing, be just. நீ நியாயமா இருப்பா, நியாயமா இருப்பா. அல்லேலூயா. வெங்காயம் நீ போய் வாங்கிட்டு வர, ஒரு மூட்டை வெங்காயம் வந்துட்டு 1500 ரூபாய். அதை டிவைட் பண்ணினாக்கா ஒரு கேஜி வெங்காயம் 30 ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன். ஆனா அவங்க 60 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அது பேர் என்ன? அநியாயம். சொல்லுங்க எல்லாரும், அநியாயம். ஆனா நீ அந்த 30 ரூபாய் எல்லாரும் விற்கும் போது நீ 31 ரூபாய் 32 ரூபாய் போட்டு வித்தா கூட அது நியாயமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பதிலாக நீ 60 ரூபாய் போட்டு வித்தினா அது ஒரு நியாயமா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கனாக்கா ஒரு பிள்ளைக்கு 3000 ரூபாயில ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைக்கு 500 ரூபாயில வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நியாயமா? அநியாயம். சில நேரம் பெண்களை பார்க்கிற விதமே வேற, ஆண்களை பார்க்கறது. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க பிரதர், அவங்களுக்கே 3000 ரூபாய் ஆயிடுச்சு. பையன்களுக்கு என்ன 400 ருபீஸ்ல கேச்சு. 2 ரூபாய் ஷர்ட்டு, 200 ரூபாய் பேண்ட்ல முடிச்சிடறோம். இது நியாயமா அநியாயமா? பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் ஈக்குவலா பார்க்கணும். சில பேர் எல்லாம் அந்த நாட்கள் இல்லை, யான் தகப்பனுடைய சொத்து யாருக்கு? தகப்பனுடைய சொத்து யாருக்கு? மூத்த பையனுக்கு மாத்திரதான். அது அந்த காலம்ல. ஆனால் இப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்க ஆடுக மாடுக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஆராதிக்கிறீங்க. ஆண்டவர் மாத்திட்டாரு இல்லையா? ஜஸ்ட் நீதியாயிரு, அவ்வளவுதான். அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு சிலுவையில. ஜஸ்ட் நீதியாயிரு. அந்த நீதி என்ன தெரியுமா? அப்பா அம்மாவுடைய சொத்து யாருக்கு போகணும்? யாருக்கு போனுங்க? எல்லாமே மாத்தி எழுதிட்டாரு. அப்ப எல்லாம் மாத்தி எழுதிட்டாரு. நீ பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எல்லாருக்குமே சமமாய் அது பிரிக்கப்பட வேண்டும். அதுதான் இப்ப இருக்கிற ஒரு இல்ல. முதல் பையன் இருக்கிறான், முதல் பையன் என்ன டிசிஷன் எடுக்கிறானோ அதுதான் நடக்கட்டும்னு சொன்னதெல்லாம் அந்த காலங்கள். அது எது நியாயம்? நீங்க சொல்லுங்க, எது நியாயம்? சொத்தை வந்து யாருக்கு போயிடணும். இப்ப இதுல இன்னொன்று, இப்போ அப்பாவுடைய சொத்துக்கு சித்தப்பா பசங்க வந்து நிக்கிறாங்க. கேட்டா வந்து எங்க அப்பா கூட அதுல என்ன கொடுத்துருக்கிறாரா? 40,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு அது 40 கோடி போவாங்க. சித்தப்பா எவ்வளவு கொடுத்துக்கிறாரு? 40,000 ரூபாய் கொடுத்தாரு. யாரும் வந்து நிக்கிறது? இப்ப சித்தப்பா இல்ல, சித்தப்பா பசங்க வந்து நிற்பாங்க. இதுல எங்களுக்கும் உரிமை இருக்குது. எங்க அப்பா 40,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. சரி இந்தாப்பா 40,000 ரூபாய் எடுத்துட்டு போங்க. அன்னைக்கு 40,000 ரூபாய், இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? வந்து நிற்பாங்க. இதெல்லாம் நியாயமா அநியாயமா? இப்படி உதாரணம் சொல்லிக்கொண்டே போனா எவ்வளவு அநியாயம் நடக்குது தெரியுமா இந்த உலகத்துல? ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க ஜோரா. நியாயமா இருக்கும், நியாயமா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லலாமா?
அல்லேலூயா. எங்க அநியாயம் நடக்குதோ அங்க நம்ம தட்டி கேட்கறதுல தவறே இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் சரி. ஆண்டவர் விரும்புகிறாங்க, தேவன் விரும்புகிறாங்க. உங்களுக்காக மாமிசத்தில் வெளிப்பட்ட அந்த மகாராஜன் விரும்புகிறாருங்க, நாம் நியாயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் இப்படிதான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, அப்பாவுடைய சொத்துக்கு மக கூட இல்லை, யார் வந்து ஃபைட் பண்றதா? மக இல்லைங்க, யார் வந்து ஃபைட் பண்றாங்க? மருமக வந்து ஃபைட் பண்ணுது. அது கூட எப்படி ஃபைட் பண்ணா? பெண்ணுக்கு வேண்டாம், இன்னொரு பெண்ணுக்கு வேண்டாம், எல்லாமே எனக்கே வந்துடணும். இது எங்க நியாயம்? இது நியாயமா? So be just. நியாயமா இருக்கணும், நியாயமா இருக்கணும். நியாயம் இல்லாத எந்த காரியமும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்லை. உன்னிடத்துல போய் இப்ப வாசித்தமே அந்த மாதிரி ஆடுகளை கொண்டு வா, என்ன செய்யுது, அது என்ன சொல்லுவாங்க, என்ன ஆடுகளுக்கு இருக்கிறதுக்கு பண்ணன்மாங்க, என்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஆறுகள் போல ஓடுகிற அந்த எண்ணெயை என்ன செய்ய, கொண்டு வா, உன் விளைச்சலை கொண்டு வா, உன் இடத்துல இருக்கிற எல்லா சொத்தை கொண்டு வா, தங்கத்தை கொண்டு வா, வைரத்தை கொண்டு வா, எல்லாம் லேண்டையும் எழுதி வச்சுட்டு இப்படின்னு கர்த்தர் கேட்கல. சிம்பிளா ஒண்ணு கேட்கிறாரு, என்னது? நியாயம் செய். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இந்த வசனத்தை ஆமேன் என்று ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்வீங்க? போவீங்க. ஆனா இந்த நியாயம் செய்ய யார் விட மாட்டா? இருக்குங்களா? யாருன்னா நியாயம் செய்ய யார் விட மாட்டா? பிசாசு விட மாட்டா. விடுவானா பிசாசு? அல்லேலூயா, ஆமென். நியாயமா இருக்கணும். சில நேரம் நமக்கெல்லாம் ஒரு ஆசை, என்ன லைன்ல நின்றுனா கேப் கிடைக்கிற டைம்ல, யாரும் பார்க்காத டைம்ல எதற்கு போய் 5 பேருக்கு முன்ன நின்றுடுவோம். பண்ணூருக்கு நமக்கு சிறப்பு வரும். டிக்கெட் வாங்க போனாக்கா ஸ்டேஷன்ல யாருன்னா நம்ம ஆளு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சு, எதனா ஒரு ஐடியா யூஸ் பண்ணிட்டு எதிர்க்க ஒரு அழகான ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்கள போய் கேட்டு பார்க்கலாம், எங்க போறீங்க, எங்க போறீங்க, எப்ப சேர்த்து வாங்கிடுங்க. ஆனா பின்னாடி 20 பேர் நின்றுப்பாங்க, அவன் நம்மளை பார்ப்பாங்க. இது நியாயமா? எத்தனை உதாரணம் வேணும், எத்தனை உதாரணம் வேணும்? பல உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நீங்களே என்ன செய்யுங்க, எது நியாயம் என்று இன்றைக்கு நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானித்தீங்கன்னா, நான் சொல்ற ஒரு வார்த்தை இது, நியாயமா அநியாயமான்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லணும். வானத்தை பூமியை ஒருத்தர் படைச்சார், மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைச்சார், எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னார். ஆனா இதை ஆள்றதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், வேணும்னு பார்த்தார். ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் நம்மள மாதிரி அப்படின்னு என்ன செய்தார், உருவாக்கி. அப்புறம் பார்த்தாரு, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அந்த மனுஷன் என்ன இருக்கிறாரு, தனிமையா இருக்கிறாரு. இந்த தனிமையா இருக்குது என்ன இல்லை, நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எலும்பை எடுத்து, மனுஷன்கிட்ட இருந்து ஒரு விழா எலும்பு எடுத்து ஒரு மனுஷன் உண்டாக்கினார். படுங்க, பெருகுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க என்று சொல்லி படைச்சு விட்டுட்டு, அந்த பாழா போன அந்த ஜனங்க என்ன செய்தாங்க, அங்க நியாயமா நடக்காம என்ன செய்தாங்க, கீழ்ப்படியாம போயிட்டாங்க. பாவம் பெருகி போச்சு. ஆண்டவர் சாஸ்திரத்தை எழுதிட்டார். எழுதினதை நிறைவேற்றும்படியாக அவர் என்ன செய்தார், அநேக ஜனங்கள் மத்தியில் என்ன செய்தாரா, சொல்லிக்கொண்டே போனார். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க. நோவா என்ற மனுஷன் தெரிந்து கொண்டார், ஆபிரகாம் தெரிந்து கொண்டார், லோத்தை தெரிந்து கொண்டார். அப்படியே வந்தீங்கன்னா மோசே தெரிந்து கொண்டார், யோசுவாவை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார், அவ்வளோ ராஜாவை தெரிந்து கொண்டார், எவ்வளோ பெரிய ஆட்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் மன திரும்பாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இது நியாயமா? சரி, எல்லாம் போட்டோம். இந்த ஆடு எல்லாமே கேட்டார, இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மாத்துறதுக்காக அப்படியாப்பட்ட தேவன் நமக்காக மாமிசத்தில் இறங்கி வந்து
சொந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் விட்டு கொடுத்தாரு. நீங்க சொல்லுங்க, இது நியாயமா அநியாயம்? அநியாயம். உண்மையை சொல்லுங்க, இது நியாயமா அநியாயமா? அநியாயம். அண்ட சராசரையும் படைத்த ஒரு தெய்வம் இந்த அற்பமா நினைக்கிற இந்த மனுஷனுக்கு அவர் இறங்கி வந்து அவரே ஒப்பு கொடுக்க வேண்டுமா? இது நியாயமா? என்ன கேட்டீங்கன்னா இது நியாயமே இல்லை. அவர் வந்து பலி ஆகிறதுக்கு இது நியாயமே இல்லை. ஆனா அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு நிமிஷம் இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களும் நானும் சுகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அவர் நினைச்சார் இதுதான் நியாயம் என்று சொல்லி நியாயம் இல்லாததை நியாயமாய் நமக்காக மாற்ற முடியாய்த்தான் அந்த காணக்கூடாத தேவன் நமக்காக மாமிசமாகி அந்த மாமிசத்தையே பெற்றுக் கொடுத்தார். விசுவாசிகளாக சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்கதான் அவர் ரத்தத்தை சிந்தினார். நியாயமே இல்லை நம்ம பிரகாரம். ஆனால் நியாயமே இல்லாததை ஆண்டவர் நமக்காக நியாயமாக மாற்றினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இது நியாயம் இல்லை என்று சொல்லுகிற காரியத்தை இயேசுவுக்காக நாம் நியாயமாய் மாற்றிக்கொள்ள நம்மளால முடியாதா? இன்றைக்கு இந்த 11 மாதங்களை கடைத்து இந்த 12வது மாதத்துல ஒரு விசேஷமான மாதத்துல ஒரு கொண்டாடுகிற மாதத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய ஜீவிதத்துல என்ன இருக்கும் இல்லாமல் போகட்டும். நாம் ஆண்டவருக்கு நான் என்ன இருப்பேன்? நியாயமா இருப்பேன். எந்தெந்த விஷயத்துல நாம் நியாயமா இருக்க வேண்டுமோ அதுல எல்லாம் நான் நியாயமா இருக்குவேன். கடன் வாங்குறோம், கடன் கொடுக்கணும். கடன் கொடுக்காம போய்விட்டால் கொடுத்தவன் வந்து கேட்பான், அது அவனுக்கு நியாயம். கொடுக்காம நாம் போயிட்டோம்னா அது நமக்கு நியாயம் இல்லை. அல்லேலூயா. மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, தெய்வத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றிலும் நமக்கு சரியான விதத்துல நாம் அதை செய்யும் போது அது நியாயமாய் மாறுகின்றது. கர்த்தரிடத்துல பொன்னும் வெள்ளியும் கேட்கவில்லை, உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடு என்று கேட்கவில்லை. You try to be just. நீ உண்மையா என்ன இருக்க வேண்டுங்க? எனக்கு நீ நியாயமா இரு. நியாயம் இல்லாத எந்த வாழ்க்கையாய் இந்த காலவெளியில நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் உன் கண்கள்னால, உடைய பேச்சினால, உன்னுடைய கேட்கிறதுனால, உடைய செயல்னால நீ போகிற பாதையில, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, கணவன் மனைவி இருக்கிற அந்த உறவுல, பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கிற உறவுல நியாயம் இல்லை என்று உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உணர்வு வரும் என்ற அந்த காலவெளியில இந்த இடத்தை விட்டு அந்த நியாயமாய் நடக்க நீ ஒப்பு கொடுக்காமல் தயவு செய்து போகவே போகாதீங்க. விசுவாசிக்காம சொல்லுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்போ என்ன வருகிற இடம் இது? என்ன வர இடம் இது? ஈராக், ஈரான், அரப் கண்ட்ரிஸ் தானே. ஸோ அந்த கண்ட்ரியை கொடுன்னு கேட்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிற நிறைய இடம் இது, ஏதோ ஒரு இடம் அதை கொடுன்னு கேட்கல. இவ்வளோலாம் உலகத்துல பாதி அவர் என்ன செய்யலங்க? கேட்கல. உலகத்துல பாதி கொடுன்னு கேட்கல. உங்களை பார்த்து நீ நியாயமாயிரு, சிம்பிள், நியாயமாயிரு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நியாயமாயிருப்பா, நியாயமாயிரு. சொன்னீங்களா எல்லாரும்? இப்ப நீங்க திரும்பி சொல்லணும், நான் நியாயமா இருப்பேன். சொல்லிட்டீங்களே. பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டு ஆளா இருந்தாக்கா இந்த மாதம் முழுவதும் கேட்பாங்க, நீ நியாயமா இருக்கிறியா? பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டு ஆளா இருந்தா கண்டிப்பா இன்றைக்கு தொனித்த இந்த சத்தத்தை வீட்டுல தொனித்துக் கொண்டே இருக்கும். இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? நீ நியாயமா இருக்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மனிதர்கள் நினைக்கிற ஒரு காரியம், ஆனால் தேவன் நினைக்கிற காரியமே வேற. இரண்டாவதுக்கு நாம் போவோம். இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? இல்லாதவருக்கு நீ உதவி செய்யறது அது என்னவா இருக்குது? இரக்கம். ஆமென். இப்ப பாருங்க, நல்ல தோசை, நல்ல கறி காலையில நடக்கும் நம்ம வீட்டுல. மதியானம் பிரியாணி நடக்கும். கிறிஸ்துமஸ்க்கு நல்லா ஒரு டப்பா ஃபுல்லா என்ன நடக்கும்?
பலகார சுட்டு வைப்போம், ஆனா ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். இது எங்க இருக்குது? எங்கன்னா இருக்கிறது தான். இரக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? சிநேகிக்க வேண்டும். இரக்கத்தையே சிநேகிக்க வேண்டுமா? ஆமென். இனி இந்த இரக்கத்தை நீ சிநேகித்தால் எல்லாரிடத்திலும் நீ என்னத்தை பாராட்டலாம்? அன்பு பாராட்டலாம், இரக்கத்தை பாராட்டலாம். தயவுசெய்து நான் சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸை நீங்க நல்லா கொண்டாடணும்னா யாருன்னா ஒரு 2 பேருக்கு இல்லாதவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்க செய்திருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் மனசு. உங்க கண்ணு முன்னால யாருன்னா பார்ப்பீங்க, முடியாதவர்களுக்கு நீங்க செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, இரக்கத்தை பாராட்டுங்க. அதுதான். ஆனா கொடுக்கும்போது ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே போய் செய்வதில்லை, கிறிஸ்தவர்களுக்கே செய்வதல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு செய்யுங்கள். பிடிச்சவங்களுக்கு அல்ல, ஒருவேளை உங்களுக்கு விரோதியா இருந்தாலும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு யாருமே தெரியல, ஆனா உங்க கண் முன்னால அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு செய்யுங்க. இவங்களுக்கு போய் செய்துட்டு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? ஜோரா சொல்லுங்க, கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இதை சொன்னீங்கன்னா, இதை செய்தீங்கன்னா அதை விட இறக்க பாராட்டுறது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம் ஆகுதுங்க. அந்த சாப்பாடு மிச்சம் அந்த என்ன பண்றோம்னா, அநேக ஃப்ரிட்ஜுங்க இருக்கு, நீங்க வச்சு சாப்பிடுறீங்க, ஓகே. ஆனா அதுவும் மீறி உங்களுக்கு சாப்பாடு மிச்சாச்சுன்னா யாருக்குமே இந்த ஐடியா வராது. நல்ல ஒரு பார்சல் கவர் வாங்குங்க, நல்ல பொட்டலை கட்டுங்க, பேக்ல போட்டுங்க, ரோட்ல போயிட்டே இருங்க. கட்டாயமாக நீங்க எத்தனை பொட்டலை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களோ அத்தனை பொட்டலத்துக்கும் ஆட்கள் உங்க கண்ணு முன்னால இருப்பார்கள். அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஒரு இரக்கத்தை பாராட்டணும். அதை வேஸ்டா நீங்க, நான் சொல்ல ஒரு 10 பேக்கெட், ஒரு 20 பேக்கெட், 100 பேக்கெட் இல்லை, 2 பேக்கெட் தான் உங்களுக்கு மிச்சம் ஆகுது. நான் சில நேரங்களில் எப்பாவது ஹோட்டலுக்கு போகும்போது அங்க சாப்பிடும்போது அங்க கொடுக்குற ஃபுல் சாப்பாடு என்னால் முடியவே முடியாது. நான் பாதி சாப்பிடுவேன், பாதி பார்சல் பண்ணுன்னு சொல்லுவேன். அங்கே வச்சுட்டு வரலாம், அங்கே கீழே போட்டுடலாம், இல்லை பார்சல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வரும்போது வழியில என் கண்ணு முன்னால யாருன்னா இருப்பாங்க, எடுத்து அப்படி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ என்ன இதுல காமிக்கிறோம்? நம்ம இரக்கத்தை நீங்க நேசிக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகாரம் இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், உடை இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு அந்த இரக்கத்தை என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு இடத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இரக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நேசிக்க வேண்டும். நீங்கள் நேசித்தால் போதும். நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறது உங்களுடைய இரக்கத்தினால பெரிதா இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் இந்த ஆண்டுல நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் இந்த இரக்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? மூன்றாவது, உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, வைத்தது கிருபை, உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை, உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை, உங்க கிருபை நானும் இல்லை. ஆமென். உங்க கிருபை வேண்டுமே, உங்களுடைய கிருபை தாருமே, இந்த இரக்கம் வேண்டுமே. இந்த கிருபை, இந்த இரக்கம் நம்ம இடத்துல இருக்கும் என்றால் அல்லேலூயா. கர்த்தர் மூன்றாவது காரியம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் மனத்தாழ்மையாய்.
மன தாழ்மையை விட்டு உங்களிடத்துல நான் எதிர்பார்க்கிற காரியம் வேற ஒன்றுமே இல்லை. the least last but not least but not last என்ன சொல்றாங்க? last but not least அப்படின்வாங்க. ஆனா கர்த்தர் ரொம்ப லீஸ்ட் ஆகவும் லாஸ்ட் ஆகவும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் மன தாழ்மையை தவிர உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பெரிய பலி, ஒரு பெரிய ஆராதனை, ஒரு பெரிய கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விலை உயர்ந்த காரியம் வேற ஒன்றுமே மன தாழ்மை. நான் 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 என்று சொல்லுகிற காரியத்தை தயவு செய்து எடுத்து போட்டிருங்க. நான் என்று சொல்ல என்னிடத்தில் திறமை, என்னுடைய திறமை. அநேக பேசும்போது பேசிட்டே இருப்பாங்க, நான் இப்படி சாதிச்சிட்டேன், நான் இப்படி செய்துட்டேன், நான் செய்துட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இதே புலம்பில் இருப்பாங்க. ஐயோ, நான் என்று சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ இல்லைங்க, அட ஆண்டவனுடைய ஜீவன் உன்கிட்ட ஒட்டி இல்லைனாக்கா நீனா ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா? அவர் ஜீவன் நம்ம இடத்துல ஒட்டி கொண்டிருப்பது அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு ஆக்சிடென்ட் தெரியுங்களா? இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு ஆக்சிடென்ட் தெரியுங்களா? அப்படியே எடுத்தீங்கன்னா போட்டோ இருக்கு, மிஷின் அடிச்சு இங்க அப்படியே சதை அப்படியே பிச்சுன்னு வந்துட்டு இருக்கு, எலும்பு தெரியுது. ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துல ஒரு பையனுக்கு ஆபீஸ்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இங்க 2 இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இருக்குது, அப்படியே சதை பிச்சுன்னு. இங்க இங்க அடிப்பட்ட காரியம் உள்ளம், ரத்த ஓட்டங்கள் எல்லாம் ரெகுலரா வெளியே போயிட்டு இருக்குது, ரத்தம் நிற்க மாட்டேங்குது. ஒரே நாள் எவ்வளவு ஆச்சு தெரியுங்களா? ஒரே நாள் ஜஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ்ல 9 lakhs. 2 நாள்ல 25 lakhs. ஒரிசால இருந்து வந்திருக்கிற பையன் ஒண்ணு இல்ல, கார் வந்து அடிச்சிச்சு வண்டிய, போய் விழுந்த இடம் ரிங் ரோட்ல, அப்படியே சதை இங்க ஓப்பன் ஆயிட்டு இருக்குதுங்க, உள்ளெல்லாம் தெரியுது, இங்கெல்லாம் தெரியுது, 2 இடத்துல ஓப்பன், தலை அடி, கை கால் அடி. அந்த ரத்த ஓட்டத்தை நிற்க வைக்க முடியவில்லை. ஒரே நாளில 9 lakhs rupees. எத்தனை பேர் அந்த 9 lakhs வச்சிருக்கிறோம்? நான் உங்களை உணர்வதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ல 9 lakhs 10 lakhs? சரி, 1 lakh எத்தனை பேருக்கு இருக்கு? இன்றைக்கு நான் சொல்வது உண்மை என்றால் உங்க கரங்கள் இருந்தால் நீங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை அப்படி பணத்தை செலவு பண்ணாதபடிக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நான் நன்றி உள்ளவர். அவர் என்னத்தை கேட்கிறாரு? என்னத்தை கேட்கிறாரு? மன தாழ்மையை தவிர அவர் உங்களிடத்துல கேட்பது ஒண்ணுமே இல்லை. நான் 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 புடிச்சுக்கினேன் இருங்க, ஒரு நாள் வர பட்டுன்னு போயிருவீங்க. எங்க எடுத்துன்னு போக போற அந்த நான, அந்த ஐ என்ற காரியத்தை எங்க எடுத்துன்னு போக போறோம்? நான் சொன்னதான் நடக்கணும், நான் சொல்றதுதான் நடக்கணும், நான் பேசுறதுதான் கரெக்ட். அட இறங்கி வாங்க கீழே. ஆண்டவர் மனத்தாழ்மையை தவிர வேற ஒன்றும் நம்ம இடத்துல கேட்கவில்லை. உங்களால எவ்வளவு உங்களால தாழ்த்திக்க முடியுமோ அவ்வளவு தாழ்த்திங்க. தயவுசெய்து நான் சொல்லுகிற கேளுங்க. வெளியேற்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறதை காட்டிலும் உங்களுக்கு பக்காண்டு இருக்கிறவங்க சொல்ற, நீங்கள் தவறே செய்யாதபடிக்கு உங்களை வந்து அனாவித விஷயமா உங்களை பேசுறாங்களா? நீங்க தவறே செய்யாதபடிக்கு அனாவசியமா உங்களை வந்து பேசி உங்களை கொடுமை கொடுக்குறாங்களா? அவங்க முன்னால கூட கையை கட்டிட்டு மனத்தாழ்மையா நீ இருந்துட்டு பாருங்க, கர்த்தர் உண்மை கிருபையா இருப்பார். இதை ஒத்துக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணுமே செய்யாத வந்து அடிக்கிறாங்களா உங்களை? முடிஞ்சா அவங்க 2 கன்னத்தை கொடு, முடிஞ்சா அவங்க 2 முதுகை கொடு, உன்னால முடியும் என்றால் உன்னையே கொடு, அடிக்கட்டும் பரவாயில்ல. ஆனால்
என்னங்க எதிர்பார்க்கிறாரு? மனத்தாழ்மை. நான் சொல்றேன், இன்றைக்கு கேட்ட அந்த காரியத்தை நீங்க உண்மையா 3 நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னாக்கா நிச்சயமா ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருந்து பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பார். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போனாலும் நீங்க நினைச்சீங்க முதல் புஸ்தகத்துல கூட உங்களோட பேர் இருக்காது. தள்ளப்பட்ட நிலைமை இருக்கும், அக்னிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும், எரிகிற கந்தகத்துக்கு போகிற நிலைமை இருக்கும், நரகத்துக்கு ஆண்டவர் தள்ளி விடுவார் நம்மை. இப்படிப்பட்ட காரியம் நமக்கு உண்மையாய் நேரிடும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆமென். நான் சொல்ற ஒரு சிஸ்டர் வீட்டுல பேசும்போது கணவன் வந்துட்டு நீ என்ன பேசுறது, நான் பேசுறதுதான் கேளுன்னு சொல்றது நியாயமா நியாயம் இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க. நியாயம் இல்லையா? அவர் தானே வீட்டுக்காரர். சொன்ன என்ன? நான் என்ன சொல்கிறேன் என்றால், பரவாயில்ல, வீட்டுக்காரா இருந்தாலும் நீ தான் வீட்டுக்கு தலைவரா இருந்தாலும் ஒரு மனைவி, உன்னுடைய மனைவி அவன் ஏதாவது பேசும்போது பரவாயில்ல, மன தாழ்மையை நீ கேட்டுக்கிட்டு ஒன்றும் தவறே இல்லை. ஏன்னா ஆண்களை விட ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கம்மி தான் அந்த திங்கிங். சிஸ்டர்கள் அவங்க திங்கிங் இல்லாம ஏதாவது பேசிடுவாங்க. அப்பவே நான் சொல்றதுதான் நானும் பிடிச்சிக்காதீங்க, விட்டுருங்க, மனத்தாழ்மையை விட்டுருங்க. அவங்களுக்கு புரிய வேண்டிய டைம் இன்னொரு நாள் இருக்கும். விசுவாசி ராமன் சொல்லுங்க, அவங்க புரிய வைக்கிற டைம் இன்னொன்று இருக்கும். நீ அந்த மனத்தாழ்மையை காமிச்சிட்டா பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோ இந்த மாதிரி பல காரியங்கள், உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துல நம்மளை பிடிக்காத மாதிரி பண்ணி அவங்க என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க. டோன்ட் வரி. இந்த வார்த்தை கேளுங்க. கேட்கறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தம் கேட்கறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மேல 1000 பழி போட்டாலும் பரவாயில்ல, உங்களை நிந்தித்தாலும் பரவாயில்ல, உங்க அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, உங்களை அப்படியே வெறுத்து விட்டாலும் பரவாயில்ல, என் வீட்டு வாசல்ல கால் வைக்காதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னதான் நடக்கட்டுங்க, நீ அந்த மனத்தாழ்மையா இருந்தால் இதை விரும்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், உனக்காக பலியா இறங்கி வந்தார். இதை விரும்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறவர். இதை விரும்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க நினைத்தவர். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக இல்லைங்க, உன்னை படைத்த தேவனுக்காக அந்த மனத்தாழ்மையை நீங்க என்ன செய்ய வேண்டுமா? இதை செய்துட்டீங்க. அல்லேலூயா. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. இதை விட வேற கிறிஸ்துமஸ் வேற எதுவுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாம். முதலாவது பி ஜஸ்ட், நியாயம் செய். இரண்டாவது இரக்கத்தை சிநேகி. மூன்றாவது மனத்தாழ்மையாய் நடந்து கொள். இதை விட்டு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனத்தாழ்மை யாருக்கு இல்லையோ தயவு செய்து இந்த காலங்களில கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை நேசிக்கிறார். அந்த மனத்தாழ்மை இல்லை, எவ்வளோ சத்தத்தை கேட்டாலும் எவ்வளோ செய்திகள் கேட்டாலும் இந்த மனத்தாழ்மை இல்லை என்றால், இந்த வசனத்துக்கு முன்னே பார்த்தீங்களா, இதையெல்லாம் நான் கேட்கிறேன்னா, இதையெல்லாம் கேட்கிறேன்னா, இப்படி எல்லாம் கேட்கிறேன்னா, இதெல்லாம் கேட்கிறேன்னா, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் கேட்கிறவர் நமக்காக கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இறங்கி வந்து, ஆமென், நியாயமே இல்லாததை அவர் என்ன செய்தார்? நியாயமா எடுத்துக்கொண்டு நமக்காக பலியா இரக்கத்தை பாராட்டினார். தன்னையே பலியா நம்ம நேசித்த விதத்துல அவர் இரக்கத்தை என்ன செய்தார்? பாராட்டினார். ஆமென். கடைசி வரைக்கும் மனத்தாழ்மையா என்ன செய்தார்? இருந்தார். அதாவது எது வரைக்குமா? அந்த மூச்சு போற காத்து வரைக்கும் அவர் மனத்தாழ்மையா இருந்தார். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஒரு கிறிஸ்துமஸ்.
இதுதான் நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதை நீங்கள் செய்யும் போது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமே. தவிர இதை நீங்கள் தவறினால் உங்களுக்கே அது கேரண்டி இல்லை. இந்த காலவெளியில